கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் வந்து இணைந்திருந்தது. ஆனா ஒரு மரியாதைக்கு கூட சொல்லாம எங்கள்கிட்ட போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதுல 2 கூற்றுகள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் மரியாதைக்குரிய சொல்லவில்லை என்று சொல்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனா காங்கிரஸ் தரப்புல நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று தான் சொல்றாங்க. எது உண்மை எது தவறு என்று எனக்கு எப்படி தெரியும்? தமிழக காங்கிரஸ் கமிட்டின்னு எடுத்துக்கிறதா இல்ல தேசிய தலைமைன்னு எடுத்துக்கிறதா? தமிழக காங்கிரஸ் தலைமையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் நாங்கள் சொல்லிவிட்டு தான் அப்புறம் திரு விஜய் அவர்களை சந்தித்து ஆதரவு தருவதாக சொன்னோம்னு சொல்றாங்க. ஆனால் திமுக தலைவர்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். 2 கூற்றும் இருக்கு. ஏன்னா காங்கிரஸை வந்து தொடர்ச்சியாக திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி வந்து தினந்தோறும் வந்து விமர்சிக்கிறாங்க. முன்னாள் தேசிய தலைவர் ராகுல் காந்தி மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வருத்தம் அளிக்கிறது. திமுக தலைமையே நாங்கள் தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்கிறோம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. முதல் 2 நாள்லேயே சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி ஆட்சி அமைக்கிறது? அவர் 107 108 இருந்தால் ஆட்சி அமைக்க முடியாத. யாராவது 7-8 பேர் ஆதரவு தந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். அதை உணர்ந்து தான் காங்கிரஸ் தலைமை நீங்க ஆதரவு தருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் போய் ஆதரவு தந்தாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வருத்தம் எனக்கு புரியுது. ஆனால் குற்றச்சாட்டு எனக்கு புரியலையே.